குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 18/4/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:02 திதி இன்று மாலை 3:45 வரை பிரதமை. அதன் பின்பு திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று காலை 10:52 வரை அஸ்வினி. அதன் பின்பு பரணி நட்சத்திரம். நாமயோகம் அதிகாலை 3:26 விஷ்கம்பம். அதன் பிறகு பிரீத்தி. கரணம் மாலை 3:45 வரை பவகரணம். அதன் பின்பு பாலவ கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்ட நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை 1:30 வரை. மாலை அதாவது இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 10:52 வரை உத்திரம். அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. சந்திர தரிசனம். 3ஆம் பிறை. 3ஆம் பிறை அப்படின்னாலே வளர்பிறை அப்படின்னு அர்த்தம். அந்த சந்திர தரிசனத்தை யார் ஒருவர் காண்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சந்திர தரிசனம் அன்னைக்கு நம்ம சாமியும் கும்பிடலாம், சந்திரனை வழிபாடு செய்யலாம். சந்திரனுக்கு உரிய மலர் மல்லிகைப்பூ, அந்த மல்லிகைப்பூ கல்கண்டு பால் இதெல்லாம் வச்சு மணி 7 மணிக்கு மேலே மாடியில் கூட போய் உட்கார்ந்து ஓம் நமோ சந்திராய நம அந்த மந்திரத்தை சொல்லி பூஜைகள் செய்யலாம். 108 முறை கூட சொல்லலாம், இல்லை 20 முறை சொல்லலாம். 2 சம்பந்தப்பட்ட எண்கள் கொண்ட வரிசையில் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இது செய்யும்போது சந்திர தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகும். சந்திர தோஷன்றது லக்னத்துக்கு 8ல் சந்திரனும், சந்திரனுக்கு 8ல் லக்னம் 6ல் லக்னம் இருந்தால் இது சந்திராசிரமம் என்ற அமைப்பில் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள், இந்த சந்திர தோஷம் நிறைந்தவர்கள் இந்த 3ஆம் பிறையை கும்பிட்டு வந்தால் அவர்களுக்கு அந்த தோஷம் குறைந்து உங்களுக்கு நன்மைகள் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சரி, இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வசம்பு மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம இன்றைக்கி உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், சந்திரன், சுக்கிரன், மாந்தி பகவான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த திருக்கோவிலுக்கு சென்று வந்தால் இவர்கள் வாழ்க்கை உயரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். 27 நட்சத்திரத்தில் இன்றைக்கி சொல்ல போகிறது உத்திரம் நட்சத்திரேஸ்வரர். இது மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருச்சியில் இடையாற்று மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இந்த கோவில் இருக்குது. இந்த திருக்கோயிலுக்கு சென்று உங்கள் வயதுக்கு ஏற்ப தீபம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க. அப்படி இல்லை, உங்களால் முடிஞ்சால் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. மாதம் மாதம் வருகின்ற இந்த உத்திரம் நட்சத்திரம் அன்று இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த அர்ச்சனை தீப வழிபாடு செய்துட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். திருப்பியும் சொல்கிறேன், உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் திருச்சியில் இடையாற்று மங்கலம் அப்படின்ற ஒரு ஊரில் மாங்கல்யேஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த
திருக்கோயிலுக்கு சென்று வாங்க, உங்கள் வாழ்க்கை உயரும். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அவர்களுடைய கோவில் எதுன்னு சொல்லிட்டு வர எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன உணவு என்ன தானம் அப்படின்றத அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்கள் தோற்ற பொலிவில் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். அடிக்கடி தலைவலி பிரச்சனை வந்தால் உடனே டாக்டர்கிட்ட பார்த்துருங்க. ஏன்னா மேஷம்ன்றது தலைப்பகுதி. இந்த இடத்துல சூரியன் உச்சம் பெறுகிறார். இந்த இடத்துலையே சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து இப்போ இருக்குது. அதனால் தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்துக்கங்க. அதே மாதிரி வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். காப்பீடு சார்ந்த செயல்களில் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் உங்கள் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ மேஷ ராசிக்காரர்கள் திருமணமும் நடக்கணும். நிறைய பேர் நடக்காதுன்றாங்க, ஆனால் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்களுடைய 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்போ முயற்சி எடுத்தால் திருமணமும் நடக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் குறையும். மகிழ்ச்சியான தருணங்களும் இன்றைய நாள் இருக்குது. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு வரவும் இருக்குது, இன்றைக்கி செலவும் இருக்குது. ஆரோக்கியத்திற்காக செலவு செய்கின்ற ஒரு தருணமும் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் இல்லாமல் இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். மற்றவர் குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களால் சில வருத்தங்கள் ஏற்படும். அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படும் நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் செலவுகள் இல்லாமல் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். தைரியமாக ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அரசால் அனுகூலம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் துடிப்போடு செயல்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் நல்ல மேன்மையான நாளாக இருக்குது. மாறுபட்ட அணுகுமுறையால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி தீர்க்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். அதில் ஒரு தீர்வும் வரும். பழைய வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு தருணம். அடிப்படை தேவைகளை மேம்படுத்துவீர்கள். இன்றைய தினம் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் மேன்மை இன்றைக்கி அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் அத்தனையும் இன்றைக்கி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் வியாபார அபிவிருத்திக்கான உதவிகரம் சாதகமாக இன்றைக்கி அமையும். உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி அக்கம் பக்கம் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். நினைத்த காரியத்தில் சில மாற்றமான அனுபவம் ஏற்படும். குடும்பத்தினோடு இருந்த மன வருத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசயின் 5ஆம் எண், அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமைகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன வருத்தங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உயர் அதிகாரிகளோடு இன்றைக்கி பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். வியாபார எண்ணங்களால் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி கோவில் திருப்பணி செயல்பாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆலோசனை கிடைக்கும். உங்களுக்கு சில தொழில் ரீதியாக, அதாவது நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற நாளாக இருக்குது. தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய நாள் இருக்குது. அரசு காரியங்களில் எதிர்பார்ப்புகள்லாம் தாமதமாகி அதன் பிறகு நிறைவேறக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு அதிசயம் 4ஆம் எண், அதிசய நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால இனம் புரியாத ஒரு சிந்தனைகளால் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். செலவுகள் ஏற்படும். அதே சமயத்தில் தேவையற்ற பிரச்சனைக்குள்ளே தலையிடாதீங்க. உங்கள் முயற்சியில் கவனம் தேவை. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுக்கறதுலையும் நிதானத்தை கடைபிடிங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அடுத்தவர்களுடைய செயல்பாட்டில் தலையிடுவதையும் தவிர்த்துருங்க. எதிர்பாராத செய்திகள் மூலம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனத்தோடு இருங்க. விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதுவும் அரச மரத்து விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயின் 6ஆம் எண், அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு சுகமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இன்றைக்கி செயல்படுவார்கள். அதே மாதிரி நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நிதானமான பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்படும். அதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது.
கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் நட்பு வட்டாரம் விரிவடக்கூடிய ஒரு நாளாகவும் நண்பர்களால் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. வருமானங்கள் வரும். எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, அதிர்ஷ்டங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அடுத்த மொழி பேசும் மக்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். உத்தியோகத்தில் பொறுப்புகள், அதில் இருக்கின்ற நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் உழைப்புக்கு இன்றைக்கி மரியாதை கொடுங்கள். உழைப்பு மேம்படக்கூடிய நாளாகும். அதனால் மன நிறைவு ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம். புதுவிதமான இலக்குகள்லாம் உருவாகும். அதே மாதிரி சிறு சிறு வேலையில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். குடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சில பேர் கலைத்துறை, அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப நிதானத்தோடு கவனத்தோடு இன்றைக்கி இருக்க வேண்டியது அவசியம். வர்த்தகம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஆடம்பர செலவை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். உயர் அதிகாரி எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அன்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இலக்குகள் பிறக்கின்ற நாளாக இருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் ஏற்படும். அதே சமயத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத நல்ல ஒரு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வழக்குகளில் சாதகமான சூழல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணமும், அதே மாதிரி வீடு மனை மற்றும் வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் வாகன பயணங்களில் வேகம் வேண்டாம், விவேகம் வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்களை செய்யுங்கள். சிறப்பான ஒரு நாளாக, மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் சந்திப்பு சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் இன்றைய தினம் அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். சிந்தனைகள் உருவாகும்.
எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் அதில் ஒரு சிறப்பான உத்வேகம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கம் உண்டாகும். வண்டி வாகன பராமரிப்பு தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். அடமான பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்திலும் அமைதி நிலவும். படிப்பில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு கவனத்தோடு படிக்கக்கூடிய வாய்ப்பு. ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் பயணங்களால் அனுகூலமும். வண்டி வாகனம் வைத்து அதாவது டிராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்க தடைப்பட்ட தன வரவுகள் வரும். அதற்கு ஏற்ற ஒரு செலவுகளும் இருக்கும். அதாவது இப்போ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரணும், நீங்கள் கொடுத்த பணம் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதன் மீதான ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் இன்றைக்கி அந்த பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி உங்கள் மீதான நம்பிக்கையை சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சிந்தனைகள் மனதில் மேம்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். கணவன் மனைவியிடையே மனமிட்டு பேசுங்க, புரிதல் ஏற்படும். பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. தந்தையால் நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும், உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொன் பொருட்கள் மீது அதாவது விலையுயர்ந்த ஆபரணங்கள் மீது கவனத்தை வைங்க. எங்கேயாவது வச்சுட்டு தேடாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி எதை செய்தாலும் ஒரு முறை இருமுறைக்கு பொறுமையோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தெளிவோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும் போதும் நிதானத்தோடு கவனத்தோடு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.